காரோட வந்து போறான் பஸ் அடிக்கு. கலிசன் ஒரு சாதி முடியல, ஒரு 7-8 கலர் முடியல. ஒரு கிரிக்கெட் பிளேயர் வருவான், முடிக்கு ஒரு சாதி 7-8 கலர் அடிச்சு வைக்கல் தலை அழகாவாயிருக்காது. அவன் முடி அப்படியே குழைச்சி விட்டுட்டு முதல் சீப் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு போறான் நம்ம டாக்கள். இப்ப அப்படி இல்லை, கண்ணாடிக்கு முன்னுக்கு 1/2 மணி நேரம் வாழ்ந்துட்டு கடைசியா குழைச்சி விட்டு போட்டு அதான் நம்ம பேஷன் போவான். எங்க இருந்து இதை பின்பற்றாங்க? யூதன் செஞ்சாது நமக்கு ஸ்டைலா இருக்குது, கிறிஸ்தவன் செய்தா ஸ்டைலா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உடம்பு பந்துக்குள்ள அவன் நுழைஞ்சா நீங்க நுழைய பார்ப்பீங்க, மாறு செய்யுங்கப்பா, அப்படி செய்ய வேண்டாம், பின்பற்ற வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப அவனுடைய திட்டம் என்ன? நபிக்கு மாறு செய்யுங்க, நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு தடுத்தார்களோ அதை பெஷன் ஆக்குவான். இறுக்கமான ஆடை, கரண்டை காலுக்கு மேலே உடுக்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம்பளைகளுக்கு கரண்டை காலுக்கு மேலே உடுங்க. அவன் ஞான உங்களை உருவல்ல, கரண்டை காலுக்கு மேலேயா உருவல்ல, போட்டு விர காட்டுறான். ட்ரௌசர்கள் முடங்கால் வரைக்கும் ட்ரௌசரை இழுத்து மடிப்பான். தொங்கல் கரண்ட காலுக்கு இருக்குது. அந்த ட்ரௌசரை நீட்டி விட்டா செருப்பெல்லாம் போட இயலாது. பாருங்க, இப்ப வார ட்ரௌசரை பாருங்க, ட்ரௌசரை மடிச்சு 4-5 கணத்துல சுத்தி வச்சிருப்பான். அப்பான் சரியாயிருக்கும் கணக்கா. அப்ப கரண்டை காலு கீழே போறது தான் பெஷன். நபீட பெஷன் எல்லாம் பெஷன் இல்லை. இப்ப மனநிலை என்ன பிள்ளைகளை கொஞ்சம் கரண்டை காலுக்கு மேலே நாம உடுத்து போனா என்ன 40க்கு எடுத்தாண்டு கேட்கான் ட்ரௌசரை. அது அவருக்கு என்ன இது ஃபெஷன் தெரியாது, நாகரிகம் தெரியாது. மௌலை மாதிரிலாம் இப்படித்தான், உங்களுக்கு எல்லாம் ஃபெஷனே தெரியாது. இப்போ மௌலை மாதிரியே ஃபெஷன் ஆயிட்டான், அவரும் கரண்டை காலுக்குல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டை காலுக்கு கீழே உடுக்காதங்க வாப்பான்னு சொன்னா அதை பின்பற்றுறது கஷ்டமா இருக்கு. இவன் கரண்டை காலுக்குள்ள 1.5 முழம் வச்சு சீலையை போட்டு தச்சா அதை இழுத்துக்கு போறது நமக்கு கஷ்டமே இல்லை. கொஞ்சம் பேரை ரவுசரை கால் கட்டு கரைஞ்சி இழுவட்டு தேஞ்சி செருப்பு அரைச்சி த்ரோட்டு தூத்து அது இருக்கிற நரகள் வளவுக்கு எடுக்கொண்டாம அவ்வளோ இருக்குது. ஆனால் அதான் ஃபேஷன். அவருக்குத்தான் சபையில் மதிப்பு கூட, சரியான கலர்ஸ். அவர் நபியுடைய ஸ்டைலில் போகிறதுக்கு நமக்கு வெக்கம் வருதுண்டா, என்ன இடத்துல நம்மளை கொண்டு வந்து இந்த யூத கிறிஸ்தவர்கள் வச்சிருக்காங்கன்னு சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரியாக பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து வாழ சொன்னார்கள். திரைமறைவில் நின்றுதான் பேசணும் என்றார்கள். முகத்துக்கு சீலையை போட்டு மறைக்க சொன்னார்கள். இன்னைக்கு உடுப்பில் நல்ல காத்தோட்டமான ஜன்னல் கதவெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சட்டைல் டிசைன் ஃபேஷன். சல்வார் கிட்டு கடைக்கு வருது, கையை வேறையா கொடுக்கான்னு விரும்பி நான் வச்சுட்டா, இல்லாட்டி பிள்ளைக்கு வை போ கக்கா துறைச்சி எறிகிறதுக்கு எடு. சல்வார் கிட்டு வேற, கை வேற இருக்குது. அப்போ கையை வச்சு தைக்கணும் உடுப்பு பழசா போய்த்திரும். அப்படி கொஞ்சம் பெண்களோட நிலைமை. ஏன்னா கையை தச்சு வர கட்டினா போடலாம், கையை வச்சு தைக்கணும் புள்ள பெருத்து பற்றி சட்டை காணா போய்த்து கை அலுமாரிக்க புத்தா புதுசு சட்டை பழசு. இப்படித்தான் இன்றைக்கு வந்து யூத கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரங்களை நம்ம வெறுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் அவர்களுடைய திட்டமிடல்கள், அவர்களுடைய முயற்சிகள் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். அந்த மக்கள் ஒரு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள், இதுக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு 2 விசேட தினங்களை தந்திருக்கின்றான், அதை கொண்டாடுங்கள், இவர்களுக்கு மாறு செய்யுங்கள். ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள் என்றார்கள். நமக்கு வேற இருக்குது, அவனை பின்பற்றாதே. ஒரு நாள் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் யூதர்கள். ஏன் நோன்பு நோட்கின்றீர்கள்? முஹர்ரம் பிறை 10 நாங்கள் நோன்பு நோட்போம், ஆஷூரா நோன்பு. ஏன்? மூசா என்று சொல்லக்கூடிய அவர்கள் மோசே என்று சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கடலிலே காப்பாற்றினான் ஃபிரௌனிடம் இருந்து. அந்த நன்றி கடனுக்காக நோன்பு நோட்கிறோம் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுக்கு தகுதி உள்ளவர்கள் உங்களை விட நாங்களே, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசி ஆண்டிலே சொன்னார்கள், நான் வரக்கூடிய வருடம் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்றார்கள். 9, 10 அவர்களுக்கு மாறு செய்ய சொன்னார்கள்.
ஆக அவர்களுடைய தினங்களை கொண்டாட வேண்டாம், வேறு தினம் உண்டு. ஒப்பாகின்ற போது மாறு செய்து அவர்களும் 10 நீங்களும் 10 நீங்க 9 10 ஒப்பாயிரனா அந்த அளவுக்கு அவர்களை மாறு செய்ய சொல்லி சொன்னார்கள். மீசையை கத்தரித்து தாடியை அப்படியே வையுங்கள் என்றார்கள். இன்னைக்கு நமக்கு தாடியை வைக்கிறது என்னமோ மாதிரி இருக்குது. ஆக அவர்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றோம். அதே நேரத்தில் கரண்டை காலுக்கு மேலே போடுறதுக்கு வைக்கப்பட்டால், கரண்டை காலுக்கு 1 இன்ச்சுக்கு மேலே போடுறதுக்கு வைக்கப்பட்டால் ஃபெஷன் அண்டு முடங்காலுக்கு அவன் போட்டோடனே நோ ப்ராப்ளம். கொழும்பிலிருந்து வாரார் முடங்காலுக்கு பிடிச்ச ரவுசரோட. யூதன் செஞ்சா பரவாயில்ல, நாங்கள் முடங்கால் வரைக்கும் போடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன கரண்டை காலுக்கு மேலே 1 இன்ச்சு முயற்ற மாட்டோம். எந்த அளவுக்கு யூதர்களுடைய முயற்சிகள் நம்மிடத்தில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கேங்கிறத நாங்கள் பார்க்க வேண்டும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் மாறு செய்தார்கள். அது மட்டுமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், புவானா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேர்ச்சை செய்தேன், நிறைவேற்றட்டுமா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த இடம் என்ன இடம் அப்பா? இந்த இடத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடப்படுகிறதா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் என்றதும் நிறைவேற்றுங்கள் என்றார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வணக்கம் செய்யக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வையும் வணங்கக்கூடாது என்று தடுத்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஒரு தனித்துவமான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். சூரியன் உதிக்கின்ற நேரத்திலும் உச்சியில் இருக்கக்கூடிய நேரத்திலும் மறைகின்ற நேரத்திலும் நீங்கள் தொழ வேண்டாம் என்றார்கள். கிபிலாவை முன்னோக்கி தொழுகக்கூடாது. கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுக்காக நாம் தொழுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நேரத்திலும் தடுத்தார்கள். காரணம், இந்த 3 நேரத்திலும் சூரியனை வணங்கக்கூடியவர்கள் வணக்கம் செய்கின்றார்கள். அந்த நேரத்துக்கு ஒப்பாக நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்வையும் வணங்கக்கூடாது. அவ்வளவு தனித்துவமான இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அவர்களுக்கு எந்த வகையிலும் ஒப்பாக இருக்க வேண்டாம். அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு யூதர்களுடைய கலாச்சாரம் தான் எங்களுடைய கலாச்சாரம். அவன் முடிக்கு மஞ்சள் அடித்தா நாங்கள் மஞ்சள் அடிப்போம், பச்சை அடித்தா பச்சை அடிப்போம், மொட்டை அடித்தா மொட்டை அடிப்போம், முடங்காலுக்கு போட்டால் முடங்காலுக்கு போடுவோம், கரண்டை காலுகளை உடுத்தா கரண்டை காலுகளை உடுப்போம். அவர்கள் தான் எங்களின் அவுலியாக்கள் என்று சொல்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் நேசகர்களாக ஆக்கிவிட வேண்டாம். இப்ப ஆருக்கு நேசரன்னு பாருங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், பஅதுஹும் அவுலியா லிபா, அவர்களில் சிலர் அவுலியா பஅத். உங்களை எதிர்க்கின்ற நேரத்தில், உங்களை எதிர்க்கின்ற விஷயத்தில் அவர்கள் ஒற்றுமைப்பட்டு விடுவார்கள். அவர்களுக்குள் எதிர்ப்பு இருக்கும். உங்களை எதிர்க்கிற விஷயத்தில் அவர்கள் ஒற்றுமைப்பட்டு விடுவார்கள். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இப்போது யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். அவர்களை பின்பற்றி நாங்கள் பர்த்டே கொண்டாடுகின்றோம். பர்த்டேங்கிறது யாருடைய கலாச்சாரம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் தான் இந்த பர்த்டே கலாச்சாரம் என்பது. ஒரு மனிதன் பிறந்த அதே தினத்திலே அவனிடம் ஒரு ஷைத்தான் சாட்டப்படுகின்றான். 1 வயது என்றால் 2 வயது என்றால் 2 ஷாத்தான் சாட்டப்படுகிறான். 3 வயது என்றால் 3 ஷாத்தான் சாட்டப்படுகிறான். தினத்தில் அதே நேரத்தில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி ஊதினால் 1 ஷாத்தான் அழிவான். 2 வயதா 2 மெழுகுவர்த்தி, 60 வயதா 60 மெழுகுவர்த்தி ஏற்றி ஊத வேண்டும். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். இந்துக்களிடத்திலேயோ முஸ்லிம்களிடத்திலேயோ அல்லது சிங்களவர்களிடத்திலேயோ மத கலாச்சாரமாக இந்த பர்த்டே கொண்டாடுவது இல்லை. ஆனால் இன்றைக்கு கொண்டாடுவது கிறிஸ்தவர்களா முஸ்லிம்களா என்று பார்த்தால் முஸ்லிம்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பர்த்டே என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு கொண்டாட்டங்களை செய்து செலவு செய்கின்றார்கள். சில இடங்களில் விசிட்டிங் கார்டு அடித்து பர்த்டேக்கு அழைச்சி அன்பளிப்பு பொருட்கள், உணவுகள், விருந்துகள், சாப்பாடுகள். அன்றைக்கு நம்மளோட பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ் வருகுது, தொவியோட வருது. என்னென்னா அன்றைக்கு எங்களோட வகுப்பில் ஒரு பிள்ளைக்கு பர்த்டே. 6 பிள்ளை மேரியா இல்லை பாத்திமா, நம்முடைய பாத்திமா. அப்போ 6 பின்பற்றாங்கன்னு பாருங்க. பர்த்டே கொண்டாடுறாங்க அவங்க இருந்து. புது வருஷம் கொண்டாடுறான் அவன்கிட்ட இருந்து. புது வருஷம் யாருடைய கொண்டாட்டம்? யாருக்கு பெருநாள்? கிறிஸ்தவனுக்கு பெருநாள். கிறிஸ்து பிறந்து 2010 ஜனவரி 1 கொண்டாடுவான். எப்படி? கிறிஸ்து பிறந்து இன்றைக்கு 2010ஆம் ஆண்டு கிறிஸ்தவ பெருநாள்.
நம்முடைய முஸ்லீம் கடைகளுக்கு ஹாப்பி நியூ இயர் ரிஜிஃபோமால் அடித்து பஞ்செல்லாம் அப்படியே ஒட்டி பல்பெல்லாம் போட்டு வாங்க, எங்களுடைய மதத்தை மாற்றிட்டோம் வாங்க. நாங்கள் முஸ்லீம்கள் கிடையாது, சும்மா டெக்ஸ்டைல் பேரு தான், என்ன ஒரு இஸ்லாமிய பேர், ஆயிஷா பாத்திமா ஃபாருக்குன்னு சொல்லி. ஆனால் கண்ணாடியில் போட்டிக்கு நாங்கள் கிறிஸ்தவர், நாங்கள் கிறிஸ்தவர்கள் வாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஆதிக்கங்கள் இன்றைக்கு முஸ்லீம்களிடத்தில் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். அதில் ஒன்று தான் இன்றைய தினம் காதலர் தினம். காலையிலேருந்து ரேடியோவை திறந்தா ஒரே காதலி, கள்ளக்காதலி, கடவுளை காதலி, உலகத்தை காதலி, காற்ற காதலி, காதலி காதலி காதலி. கோல் எடுக்கிறதும் பாட்டு கேட்கறதும் வாழ்த்து சொல்றதும் எஸ்எம்எஸ் பண்றதும் நம்மளுக்கு யாரு என்று விளங்குதுண்டா? முஸ்லீம்கள் தான் கூட போறாங்க, முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க. எப்படி இந்த தினம் வந்தது அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த காதலர் தினம் எப்படி வந்தது? யார் இதை உருவாக்கி விட்டா? நாங்கள் எதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு எப்போ விடியிற காத்துக்கிட்டு இருந்தோம், என்ன நடந்துச்சு? போன்ல எஸ்எம்எஸ், மௌலவி என்று தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பினார்கள், ஹாப்பி வேலண்டைன் டே. அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு நம்முடைய சமூகம் அலையுது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை கூடுதலாக கொண்டாடக்கூடியவர்கள் யார்? முஸ்லிம்களிடத்தில் மாணவர்கள் கூடுதலாக கொண்டாடுகின்றார்கள். பாடசாலை தெருக்கள், பாடசாலை சுவர்கள், டியூட்டரி ரோட்டுகள், அதுக்கு முன்னால் உள்ள சந்திகள் இன்னைக்கு ஹாப்பி வேலண்டைன் டே என்று சொல்லி இன்னைக்கு வாழ்த்து செய்தி அடிக்கப்படுறதும், இன்னைக்கு கிஃப்ட்டுகள் கொடுக்கறதும், இன்னைக்கு பார்த்து சாக்லேட் கொடுக்கறதும், இப்படி இந்த நிகழ்ச்சிகளை கொண்டாடத்தை நம்முடைய ஊர் சுவர்களும் நோட்டீஸுகளும் இன்றைக்கு காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆறு உருவாக்கினா, எப்படி வந்துச்சு, எதனால் உருவாகிச்சு, இதனுடைய வரலாறை நாங்கள் முதல்ல என்ன செய்ய வேண்டும், தெரிய வேண்டும். எப்படி இது உருவானது அப்படின்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, இந்த கொண்டாட்டம் என்கிறது இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நம்முடைய நாடுகள் போன்ற இடங்கள்ல இது கொண்டாடப்பட்டாலும், இது ஆரம்பத்தில் எங்க உருவாயிச்சுன்னு சொன்னா, ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் ரோமர்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த வேலண்டைன்ஸ் டே. எங்கிருந்து பாருங்க, ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் ரோமர்கள் ஏன் இதை உருவாக்கினாங்கன்னு சொன்னா, காதலர் தினத்தை உருவாக்கவில்லை, அவர்கள் பூஜை தினத்தை உருவாக்கினார்கள். பிப்ரவரி 14 அவர்களுடைய சொத்துக்களுக்கும் கால்நடைகளுக்கும் அருள் செய்யக்கூடிய லூப்பர் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு பூஜை நடத்தக்கூடிய ஒரு சிலை வணக்க நிகழ்ச்சியாகத்தான் இந்த பிப்ரவரி 14 அறிமுகப்படுத்தினார்கள். இதை எப்படி செய்தார்கள் என்று சொன்னால், லூபஸ் காலியா டே என்று அப்போது பெயர் வைத்தார்கள். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஆரம்ப பெயர் லூபஸ் காலியா டே. 2 வாலிபர்கள் முன் வருவார்கள். ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டின் தோலிலே ஆட்டின் இரத்தம் நாயினுடைய இரத்தம் என்பது போட்டு துவட்டப்பட்டு அந்த தோலை மட்டும் உடுத்தி கொண்டு 2 வாலிபர்கள் கோயில் திருவிழா நடக்கக்கூடிய இடத்திலே நிற்பார்கள். ஊரிலே உள்ள கன்னி பெண்கள் எல்லாம் அவர்களை சுற்றி வட்டமிட்டு கொண்டு நிற்பார்கள். இந்த 2 வாலிபர்களும் அந்த வருடத்தில் அந்த பெண்களில் விரும்பிய ஒரு பெண்ணை பிடித்து இழுப்பார்கள். என்னை பிடிக்க மாட்டார்களா, என்னை பிடிக்க மாட்டார்களா என்று பெண்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு அங்கே கடும் மரியாதையும் மதிப்பும் இருந்தது. அந்த பெண்ணை சபையிலே எடுத்து 2 வாலிபர்களும் சவுக்கினால் மாறி மாறி அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்துவார்கள். இந்த பெண்ணுக்கும் அந்த வாலிபர்களுக்கும் அந்த சமூகத்திலே ஒரு அலாதியான மரியாதை கிடைக்கும். இந்த பெண் ஒரு குடும்ப பொறுப்புள்ள பெண்ணாகவும் பொறுமையுள்ள பெண்ணாகவும் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய பெண்ணாகவும் அவர்கள் கருதி அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுப்பதிலே முண்டிக் கொண்டு நிற்பார்கள். அதற்காக வேண்டித்தான் அந்த அடியை தாங்குவதற்கு பெண்கள் தயாராகி விடுவார்கள்.
இந்த ஆட்டு ரத்தத்திலே, நாயினுடைய ரத்தத்திலே துவட்டப்பட்ட இந்த மிருகத்தின் தோலை மட்டும் உடுத்திக் கொண்டு சபையிலே நிற்பதற்கும் வாலிபர்கள் முன்னுக்காகி விடுகின்றார்கள். இந்த